ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் வியூங்கிற டேப்பை பற்றி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி போன கிளாஸில் நம்ம வந்து வியூ டேப்பை பற்றி கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஒரு 5 கமாண்டு பார்த்துருப்போம். அதில் ஃபஸ்ட்டு 5 கமாண்டை பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த ஃபுல் கமாண்டையும் பார்த்துருக்கோம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் இருக்குது, பேஜ் லேஅவுட் இருக்குது, பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ இருக்குது, கஸ்டம் வியூஸ் இருக்குது, அதே மாதிரி ஃபுல் மெனு ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குது. இந்த 5 கமாண்டும் நம்ம ஆல்ரெடி வந்து போன கிளாஸ்லேயே நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், பார்த்தாச்சு. இதை வந்து நம்ம போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து ரூலர்னா என்ன, கிரிட் லைன்னா என்ன, ஃபார்முலா பார்னா என்ன, ஹெட்டிங்னா என்ன, ஜூமு, இந்த மாதிரி ஒவ்வொரு கமாண்டை பற்றி பார்ப்போம். இப்போ அதில் இந்த கீழே இருக்குது பாருங்கள், என்ன இருக்குன்னா கிரிட் லைன் இருக்குது. கிரிட் லைன்னா என்னென்னா, இந்த கிரிட் லைனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா போயிடும். இந்த போயிடுச்சு பாருங்கள். இப்போ லைன் இல்லை பாருங்கள். இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா வியூவில் போய் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த கிரிட் லைனை கிளிக் பண்ணிங்கன்னா லைன் வந்துடும். வேறு ஒன்றுமே கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு வந்து டிக்கு இருந்துச்சுன்னா இங்கே டிஸ்பிளேயில் இருக்கும். டிக்கை எடுத்துட்டிங்கன்னா அந்த வந்து கிரிட் லைன் வந்து போயிடும். வியூவில் போய் திருப்பி நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ரெண்டாவது வந்து ரூலர்னு இருக்குது. மேலே இருக்க ரூலர்னு என்னென்னா, அதுக்கு இந்த பேஜ் லேஅவுட் நீங்கள் சூஸ் பண்ணால் தான் இந்த கமாண்டு வந்து எனேபிள் ஆகும். இந்த ரூலுங்கிறது வந்து எனேபிள் ஆகும். அப்போ என்ன செய்யும், இந்த பேஜ் லேஅவுட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த காட்டுது பார்த்தீங்களா, இந்த ரூலர் இருக்குது பாருங்கள், மேலே இருக்குது பாருங்கள், இந்த கோடு வருது பாருங்கள், இந்த ரூலர். இதுக்கு பேர் தான் ரூலர்னு சொல்கிறது. இப்போ வியூவில் போய் பாருங்கள், இந்த ரூலர் வந்து டிக்கில் இருக்கும். தேவையில்லைன்னா எடுத்து விட்டுடலாம். ஓகேங்களா? இது எப்போதும் ஆனில் இருக்கிறது தான் நல்லதுங்க. ஜஸ்ட் ஆன் பண்ணி வச்சிங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஃபார்முலா பார்னா என்ன. ஃபார்முலா பார்னா என்னென்னா, இப்போ பாருங்களேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபார்முலா வந்து ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா போட்டு வச்சுருக்கோம். இந்த ஃபார்முலா வந்து இந்த காட்டுது பாருங்கள், இந்த காட்டு பார்த்தீங்களா, ஒயிட்டில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு பேர் தான் சொல்கிறது ஃபார்முலா பார்னு சொல்கிறது. இந்த ஃபார்முலா பார் எப்போதும் ஆனில் இருக்கிறதாங்க நல்லது. அப்போ தான் நம்ம வந்து என்ன டைப் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் நம்ம இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க முடியாது. இப்போ வியூவில் போய் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபார்முலா மாதிரி நான் தூக்கி விட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன், இங்கே ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், அது இங்கே காட்ட மாட்டுது பாருங்கள். ஏன்னா அந்த டிக்கை வந்து நான் எடுத்து விட்டேன். அப்போ திருப்பி வேணுன்னா வியூவில் போய் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் அந்த டிக்கை வந்து நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா பார் உங்களுக்கு தெரியும். அப்போ அதை என்ன செய்யுது, எப்போதும் வந்து அந்த ஃபார்முலா பார் ஆனில் இருக்கிறது தாங்க நல்லது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து வியூவில் வந்து ஹெட்டிங்னு என்ன, இந்த ஏபிசிடிலாம் இருக்குல்ல, தான் ஹெட்டிங்கிறது. அதே மாதிரி நம்பர் 1 2 3 4 5 6லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஹெட்டிங் சொல்கிறது. இப்போ அந்த வந்து ஹெட்டிங்கை தூக்கி விட்ருங்க. இப்போ போயிடுச்சு பாருங்கள், இந்த நம்ம ஏபிசிலாம் போயிடுச்சு, நம்பர்லாம் போயிடுச்சு பாருங்கள். அப்போ நம்ம ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வந்து எப்போதும் ஆனில் இருக்கிறது தான் நல்லது. அதையும் ஆன் பண்ணி வச்சிங்க. சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த ஏபிசிலாம் காணா என்ன செய்யணும், வியூவில் போய் பாருங்கள், இந்த டிக்கை எடுத்து விட்ருப்பாங்க. எடுத்துருந்தால் இருக்காது. திருப்பி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வந்துடும். அடுத்து ஜூம்னா என்னென்னா, நம்ம எழுத்தை பெருசு பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் 200ல் வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஒன்றும் பெருசாக வேணாலும் ஜூமை கிளிக் பண்ணிவிட்டு, இப்போ எனக்கு 300ல் வேணும், இங்கே இருக்குது பாருங்கள், கஸ்டம் இருக்குல்ல, இதில் போய் எனக்கு 300ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ஒன்றும் எழுத்து பெருசாக தெரியும். உங்களுக்கு ஒன்று சின்னதாக வேணுன்னா என்ன செய்யலாம், வியூவில் போய் நீங்கள் ஜூமில் இப்போ 200 வேணுன்னா 200 கொடுத்துக்கலாம், இல்லை 100 வேணுன்னா 100 கொடுத்துக்கலாம். வியூவில் போய் 100 வேணுன்னா 100 கொடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் என்ன செய்யலாம், நீங்கள் எழுத்தை வந்து சின்னதாகவோ பெருசாகவோ பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பாருங்களேன், வியூவில் வந்து என்ன இருக்குன்னா, ஜூம் டு செலெக்ஷன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ரிஜிஸ்டர் நம்பரை மட்டும் செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். இது எனக்கு பெருசாக வேணும்னா வியூவில் போய் ஜூம் டு செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் பெருசு பண்ணி காட்டும். அந்த ஃபுல்லாக பெருசு பண்ணி காட்டுது. அந்த இதையும் ஃபுல் பண்ணி காட்டும், பெருசு பண்ணி காட்டும், உங்களுக்கு ஜூம் பண்ணி நல்லா ஜூம் பண்ணி காட்டும். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து வியூவில் இப்போ என்ன பார்த்தாச்சு, ஜூம் டு செலெக்ஷன் வரைக்கும் பார்த்தாச்சு. இதில் ஒன்றுமே கிடையாது. ரூலரு, கிரிட் லைனு, ஃபார்முலா பாரு, ஹெட்டிங்ஸு, ஜூமு, 100, ஜூம் டு செலெக்ஷன், இந்த கமாண்ட்லாம் பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியான கமாண்டு தான். அடுத்தது இப்போ சின்னதாகிக்கிங்க, ரொம்ப பெருசாக இருக்குது, சின்னதாக கொண்டு வந்துடுவோம். இப்போ இந்த மாதிரி இருக்குது. அடுத்த வியூவில் வந்து நியூ விண்டோன்னா என்ன. இப்போ பாருங்களேன், இதுக்கு என்ன பேர் இருக்குன்னு, மார்க் லிஸ்ட்டுன்னு இருக்குது. எனக்கு ஒரு விண்டோ இதே மாதிரி நியூவாக வரும். இப்போ கொடுத்து பாருங்கள், இந்த வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஆல்ரெடி மார்க் 1ன்னு ஒன்று இருக்குது, மார்க் 2ன்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. அதான் வந்து நியூ விண்டோன்னு சொல்கிறது. அடுத்தது வியூவில் போய் அரேஞ்ச் ஆல்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், வெர்டிக்கலில் வேணால் வெர்டிக்கல், இந்த மாதிரி இங்கே ஒன்று நம்ம இது பண்ணிக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. இப்போ பாருங்களேன், ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன செய்யுது, எனக்கு இந்த ஒரு இது மட்டும்தான் ஸ்க்ரோல் ஆகுது. இப்போ இந்த இது ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ இது மட்டும் ஸ்க்ரோல் ஆகுது. இப்போ எனக்கு ரெண்டும் சேர்ந்து ஸ்க்ரோல் ஆகணும்னா அதுக்கு வந்து நான் சொல்கிறேன், வியூவில் போய் இந்த இருக்குது பாருங்கள், வியூ ஸ்லைடு பை ஸ்லைடு கிளிக் பண்ணிங்க. இப்போ இந்த கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள், இப்போ 2 நவருதா. அப்போ என்ன நவருதுன்னா, இது வந்து ஆனில் இருக்குது பாருங்கள், சின்க்ரோன்ஸ் ஸ்க்ரோலிங் வந்து ஆனில் இருக்குது. இது ஆனில் இருந்துச்சுன்னா வியூ ஸ்லைடு பை ஸ்லைடு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைடு மேலேயும் கீழே இந்த மாதிரி ஆகிக்கும்.
அடுத்து இந்த பக்கத்தில் உள்ள ஆப்ஷனும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனேபிள் ஆகிடும். எனேபிள் என்னென்னா இப்போ இதில் கர்சரை வச்சுட்டு நீங்கள் கர்சரை மூவ் பண்ணும்போது ரெண்டுமே உங்களுக்கு மூவ் ஆகும். அதுக்காக உள்ளது தான் அது. இப்போ தேவையில்லைன்னா திருப்பி எடுத்து விட்டுடலாம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் இது மட்டும்தான் மூவ் ஆகுது. இப்போ இதை எடுத்து விட்டு அந்த மேலே மட்டும்தான் மூவ் ஆகுது. எனக்கு ரெண்டும் மூவ் ஆகும்னு என்ன செய்யணும், வியூவில் போய் சின்க்ரோன்ஸ் ஸ்க்ரோலிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து மூவ் ஆகும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாமே வியூவில் தாங்க இருக்குது. கமாண்ட் எல்லாமே வியூவில் தான் இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட் என்னென்னா இந்த இருக்குது பாருங்கள். இது அரேஞ்சு விண்டோ சொல்லிட்டேன். அதாவது சொல்லிட்டேன். இப்போ நான் ஹரிசாண்டலில் வேணால் ஹரிசாண்டலில் கொண்டு வரலாம். வியூவில் போய் அரேஞ்ச் ஆல், எனக்கு வெறும் டைல்ஸ் வடிவத்தில் வேணும், டைல்ஸில் இந்த ஒன்று பக்கத்தில் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். விண்டோ வந்து நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். அதான் வந்து என்ன சொல்கிறது, அரேஞ்ச் ஆல். அதே மாதிரி நியூ விண்டோ பார்த்தாச்சு. அடுத்து ஃப்ரீஸ் பேன்னு ஒரு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இது என்னென்ன மீனிங்னா அது இப்போ வந்துருக்கு பாருங்கள். இப்போ இப்படி ஜஸ்ட் கர்சரை வச்சுக்கிட்டு இந்த கட்டத்தை 4-5 பிரிச்சுக்கலாம். வியூவில் போய் இந்த இது கொடுத்து பாருங்களேன். இந்த மாதிரி கட்ட நாளாக பிரிச்சுக்கும். இந்த மாதிரி வந்து உங்களை ஒரு அதாவது இந்த ஒவ்வொரு இது ஒரு ஃபைல், இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ், இந்த மாதிரிலாம் ஸ்ப்ளிட் பண்ணி காட்டும் உங்களுக்கு. இப்போ தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிடலாம். வியூவில் போய் இந்த ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிட்டு அன்ஃப்ரீஸ் பேனல்னு கொடுத்தீங்கன்னா திருப்பி ஆர்டினரியாக வந்துடும். அடுத்தது வியூவில் வந்து இந்த இருக்குது பாருங்கள். இது வந்து என்ன, ஃப்ரீஸ் டாப் ரோ. டாப் ரோன்னா என்ன, இந்த இருக்குது பாருங்கள் டாப் ரோ. இந்த இருக்குது பார்த்தீங்களா, ரோ 1 ரூபா. இப்போ நான் வந்து கர்சரை இங்கே வச்சுக்கிட்டு நான் மூவ் பண்ணிகிட்டே வரேன். இங்கே பாருங்கள் எல்லாமே மறைஞ்சிடுது. எனக்கு எல்லாமே மறையக்கூடாது. டாப் ரோ மட்டும் அப்படியே இருக்குன்னு, அதாவது என்னது, இந்த நேம் வந்து ஹெட்டிங் மட்டும் அப்படியே இருக்குன்னு, பாக்கி டேட்டா மட்டும்தான் ஸ்க்ரோல் ஆகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி கர்சரை ஃபஸ்ட்டில் வச்சுக்கிட்டு நேரானது வியூவில் போய் இந்த இருக்குது பாருங்கள். இந்த இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு 2வது ஆப்ஷனு ஃப்ரீஸ் டாப் ரோன்னு இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்களேன். இப்போ மூவ் பண்ணிகிட்டே வாங்க, அந்த டாப் ரோ மட்டும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ டேட்டா நீங்கள் ஆன் பண்ணாலும் அந்த ஹெட்டிங் அப்படியே தெரியும். உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. திருப்பி வந்து ஆர்டினரியாக வேணுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். என்ன செய்ய வேண்டியது, வியூவில் போய் அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு 2வது ஆப்ஷன் இந்த மேலே இருக்குது பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி ஆர்டினரி எல்லாமே மறைஞ்சிடும். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அடுத்தது வியூவில் வந்து அதுலேயே 3வது கமாண்டு ஃப்ரீஸு ஃபஸ்ட்டு காலம் மட்டும் எனக்கு பாருங்களேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து நேமு, ரோஷன், முகமது, இந்த நேமு மட்டும் அப்படியே இப்போ நான் இங்கே பாருங்களேன், அதை நவுத்திட்டு வரது மறையுது பாருங்கள், இந்த மறைஞ்சிருது பாருங்கள். எனக்கு மறையக்கூடாது, ஃபஸ்ட்டு காலம் மட்டும் மறையக்கூடாது. அப்போ விண்டோஸ் வியூவில் போய் இந்த இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு 3வது ஃப்ரீஸு ஃபஸ்ட்டு காலம் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நவுத்துங்க. இந்த பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு காலம் மட்டும் அப்படியே இருக்கும், பாக்கி மட்டும் நான் வந்துட்டு வரோம். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு அன்ஃப்ரீஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா போய்டும் உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் என்ன செஞ்சிக்கலாம், போய் இதில் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னதுன்னா சேவ் ஒர்க் புக்குன்னு இருக்குது. சேவ் ஒர்க் புக்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஃபைலை ஒரு நேமில் தான் சேவ் பண்ணீங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த சேவ் ஒர்க் புக்னா ஒரு 5-6 ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த 5-6 ஃபைலை தூக்கி ஒரு ஒர்க் புக்கில் போட்டுக்கலாம். அப்போ என்ன செய்ய, பேஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், ஒரு 4 ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஃபைலில் போய் இப்போ பாருங்கள் மார்க் லிஸ்ட்னு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க் லிஸ்ட்னு ஒரு ஃபைல் இருக்குது. அடுத்தது வந்து ரீசெண்டில் போய் இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். கேஷ் பில்னு ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நல்லா பார்த்துங்க, இந்த பாருங்கள் மார்க் ஷீட்டும் ஒன்று இருக்குது, கேஷ் பில்னு ஒன்று இருக்குது. 2 ஃபைல் இருக்குது. இந்த 2 ஃபைலையும் எனக்கு ஒரே ஒர்க் புக்கில் போய் சேவ் பண்ண போகிறேன். அப்போ என்ன பேஸ் மிச்சம் தானே, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அப்போ என்ன இப்படி பண்ணுறது, வியூவில் போய் சேவ் ஒர்க் புக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரெஸ்யூம் நேமில் தான் வரும். அது நம்ம விருப்பத்தை மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஏசின்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த 2 என்னது, மார்க் லிஸ்ட்னு ஒரு ஃபைல் இருக்குது, அதே மாதிரி கேஷ் பில்னு ஒரு ஃபைல் இருக்குது. 2 ஃபைலையும் சேர்த்து ஒரு ஒர்க் புக்கில் தூக்கி போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த மார்க் ஷீட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நேராக போய் ஃபைலில் போய் ஏசி நேம் தான் கொடுத்தேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். 2 ஃபைலும் இருக்கும். 2 ஃபைலும் எது உள்ள இருக்கும், ஒரு ஒர்க் புக் உள்ள இருக்கும். இப்போ பாருங்கள் கேஷ் பில்லும் இருக்குது, அதே மாதிரி மார்க் லிஸ்ட்டும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், ஃபைலை வந்து ஃபேஸை வந்து குறைச்சி இது பண்ணிக்கலாம். அதுக்கு எவ்வளோ தான் சேவ் ஒர்க் பேஸ்ன்னு சொல்கிறது. ஒர்க் பண்ணி பார்த்துங்க வியூவில். ஓகேங்களா. அடுத்தது சுவிட்ச் விண்டோனா என்ன அடுத்தனா, இப்போ எத்தனை விண்டோ இருக்குது, மார்க் லிஸ்ட்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். கேஷ் பில் கொடுத்தீங்கன்னா கேஷ் பில்லுக்கு போவோம். வியூவில் போய் சுவிட்ச் விண்டோ மார்க் லிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா மார்க் லிஸ்ட்டுக்கு போவோம். இப்படி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது தான் நான் சொல்கிறது சுவிட்ச் விண்டோங்கிறது. இந்த மேக்ரோ வந்து நம்ம ஆல்ரெடி நான் ஒரு கிளாஸ் பார்த்துருக்கேன், என்னுடைய வீடியோவில் பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து வியூவில் வந்து ஃபுல் மெனு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. வியூங்கிற டேபிளில் எல்லா கமாண்டையும் பார்த்தாச்சு. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.
ஓகேங்களா? இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.